தமிழகத்துல 4 அதிகார மையங்கள் மக்கள ஆட்டி படைக்கிறதா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. சேலம் மாவட்டம் ஓமலூர்ல அதிமுக 54ஆம் ஆண்டு விழா பொதுக்கூட்டத்துல கலந்து கொண்டு பேசிய அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்துல நடக்கிற குடும்ப அரசியல் ஸ்டாலின், உதயநிதி, ஸ்டாலின் மனைவி துர்கா, மருமகன் சபரீஷன்னு 4 அதிகார மையங்கள் மக்கள ஆட்டி படைப்பதால தான் லஞ்ச லாவண்யம் மலிந்து விட்டதா விமர்சித்தாரு. தமிழ்நாட்டுல ஊழல் நிறைந்த மாநிலம் தமிழகம்ங்கிற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறதோட மட்டுமில்லாம மக்களை பத்தி சிந்திக்காம குடும்பத்தை பத்தியே திமுக ஆட்சியாளர்கள் சிந்திக்கிறதா குற்றம் சாட்டினாரு. மதுரை மாநகராட்சியில 700 கோடி ரூபாய் ஊழல் செய்து திமுக மேயரை நீக்கினார் அப்படின்னும், இதுவரைக்கும் புதிய மேயரை நியமிக்கவே இல்லைன்னு கூறிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திண்டுக்கல், காஞ்சிபுரம், கோவை, திருநெல்வேலின்னு எல்லா மாநகராட்சியிலையும் ஊழல் நடந்திருப்பதா குற்றம் சாட்டினாரு. திமுக ஆட்சியில பெண்கள், சிறுமிகள், மூதாட்டிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லைன்னு, எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் புழக்கம் சாதாரணமா இருப்பதா குற்றம் சாட்டினாரு. காலி பணியிடங்களை நிரப்பாம அரசு ஊழியர்களையும் திமுகவினர் ஏமாற்றி விட்டதாகவும், அதிமுக மட்டுமே அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு எடப்பாடி பழனிசாமி கூறினாரு.